சோனிலேருந்து Xperia XA2 அது மாதிரி Xperia XA2 Ultra அப்படின்னு சொல்லி 2 மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அருண், டெக் இன் தமிழுக்காக. டெக் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். (2018) கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோவில் இருந்து சோனி சார்பாக 2 புது மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து Xperia XA2, இன்னொன்று Xperia XA2 Ultra. ஸோ இந்த 2 ஃபோனில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் Xperia XA2ல் 5.2 இன்ச் 1080p IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்தவரையும் 18:9, அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கிற 18:9 அதே டிஸ்பிளே ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லா ஃபோன்லேயும் பார்க்குற மாதிரி இந்த ஃபோன்லேயும் வந்துட்டு, அதே மாதிரி இந்த ஃபோனோட பிக்சல் ரெசல்யூஷன் பொறுத்தவரையும் 424 ppi கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Xperia XA2 Ultraவில் வந்து 6 இன்ச் 1080p IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்தவரையும் 16:9 டிஸ்பிளே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் ppi பொறுத்தவரையும் 367 ppi கொடுத்துருக்காங்க. ஸோ பேருக்கு ஏற்றாப்புல Xperia XA2 Ultra கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹார்ட்வேர்லேருந்து பார்க்கலாம். ஹார்ட்வேர் வந்து என்னென்னா Qualcomm Snapdragon 630 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிராஃபிக்ஸ்க்காக Adreno 510 GPU கொடுத்துருக்காங்க. அதாவது Xperia XA2லையும் Xperia XA2 Ultraலையும் ஒரே ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்னல்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. Xperia XA2வில் வந்து 3GB RAM வெர்ஷன் வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இதுவே XA2 Ultraவில் வந்து 4GB RAM வெர்ஷன் வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது போக 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் இருக்கு. இந்த 2 ஃபோன்லேயுமே மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அதாவது 256GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேமரா பற்றி பார்ப்போம். இந்த 2 ஃபோன்லேயுமே ரியர் ஃபேசிங் கேமரா ஒரே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 23 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர். இந்த கேமரா வந்து LED ஃப்ளாஷரும் வருது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங்கோட ஆகும். அதாவது 2 சேனல் இருக்கும். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போதே உங்களுக்கு லெஃப்ட் ஆஸ் வெல் அஸ் ரைட் தனித்தனியாக ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இது போக உங்களுக்கு லோ லைட் ஃபோட்டோகிராஃபி சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. அதாவது ISO 12800 வரையும் உங்களுக்கு ISO செட்டிங்லாம் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் ஆகும். இது போக ஸ்டெடி வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோவில் ஷேக்கிங் கம்மியாக இருக்கும். இது போக இந்த ஃபோனில் வந்து அல்ட்ரா ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் இருக்குது. அதாவது 120 FPS வரையும் ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ரியர் ஃபேசிங் கேமராவில் இருக்கிற நமக்கு ஸ்பெஷலான திங்ஸுங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் உங்களுக்கு டியூவல் கேமராவுக்கு பதிலாக சிங்கிள் கேமரா தான் இந்த ஃபோனில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து போர்ட்ரேட் மோடுக்கு எப்படி ஒர்க் ஆகுங்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்தது பிறகு தான் தெரியும். அதே மாதிரி பேக்ரவுண்டை பிளர் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறதும் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. இது போக ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. அதே மாதிரி Xperia XA2வில் வந்து டூயல் செல்ஃபி கேமரா இருக்குது. அதாவது சிங்கிள் செல்ஃபி கேமராக்கு பதிலாக டூயல் செல்ஃபி கேமரா வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர், இன்னொன்று வந்து 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். அதாவது இந்த 16 மெகாபிக்சல் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸும் சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி 8 மெகாபிக்சல் கேமரா வந்து நமக்கு வைட் ஆங்கிள் லென்ஸாக வந்து செயல்படுது. ஸோ இந்த 2 கேமராலையுமே உங்களுக்கு 120 டிகிரிக்கு வந்து வைட் ஆங்கிள் செல்ஃபிஸ் எடுக்க முடியுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போக வழக்கமாக சோனி ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரியே XMR RS சென்சார் வந்து இந்த ஃபோனில் கேமராவில் பொருத்திருக்காங்க. அதனால் கேமராவோட ஷாட்ஸ் வந்து கிளியராக இருக்கும். அடுத்ததாக பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் அதாவது XA2வில் வந்து 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி XA2 Ultraவில் வந்து 3580 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபோன்லேயுமே குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் ஆகுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால் வந்து சார்ஜிங் ஃபாஸ்ட் ஆகும். இது போக கொனாவோ அடாப்டிவ் சார்ஜிங் அப்படிங்கிற டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பேட்டரியோட லைஃப் வந்து கூட இருக்கும். அதாவது ஓவர் சார்ஜ் ஆகாது. ஸோ அடுத்ததாக இந்த ஃபோனில் வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிற பார்த்தலாம். அதாவது இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.0வில் வந்து வெளியே வருது. அதாவது வரும்போதே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 8.0வோட அப்டேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், குயிக் சார்ஜிங் 3.0, USB Type-C, அது போக ப்ளூடூத் 5.0, ஹெட்ஃபோன் வந்து இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பம்சம். அது போக NFC மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. இது போக ஸ்மார்ட் ஆம்ப் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் உங்களுக்கு அதிகமாக கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது டூயல் ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கரில் மட்டும்தான் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போக கடைசியாக கலர் மற்றும் ப்ரைஸிங்கை பார்த்துரும். அதாவது XA2வில் வந்து நமக்கு வந்து சில்வர், பிளாக், ப்ளூ, பிங்க் அப்படின்னு சொல்லி 4 டிஃப்ரெண்ட் கலரில் வருது. இதுவே XA2 Ultraவில் சில்வர், பிளாக், ப்ளூ, கோல்டு அப்படி 4 கலர்ஸில் வருது. இப்போ ப்ரைஸிங் பற்றி பார்த்துறோம். இந்த Xperia XA2வில் வந்து நமக்கு ப்ரைஸிங்கை பொறுத்தவரை 20,000 25,000 வரை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது அக்யூரேட்டான ப்ரைஸ் தான். இது ரிலீஸ் டேட் அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி Xperia XA2 Ultra வந்து 30,000 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 ஃபோனுமே வந்து February 2018 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த 2 ஃபோனோட ப்ரைசிங் as well as பையிங் லிங்க்ஸை வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபோனில் எது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அருண், டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.